வித்தியாசமான ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னா, இது வரைக்கும் 2 அதிகாரம் அட் அ ஸ்ட்ரெச் நம்ம பார்க்கல. ஸோ 33வது அதிகாரத்தையும் 34வது அதிகாரத்தையும் சேர்த்து பார்க்கலான்னு ஒரு யோசனை. ட்ரை பண்ணுவோம். ஒன் ஹவருக்குள்ளே அதை கொண்டு வர முடியுமான்னு தெரியல, முடியும் தான் நினைக்கிறேன். 33ல் நடக்கிற சம்பவம் ஒன்று, 34ல் நடக்கிற சம்பவம் ஒன்று. 33ல் என்ன நடக்குது? யாக்கோபும் ஏசாவும் ஒருவர் சந்திக்கிறாங்க. 34ல் தீனாளுடைய காரியங்கள் நடக்குது. ஸோ இது ரெண்டும் வேறு சம்பவங்கள். ஸோ நம்ம இந்த அதிகாரம் முடிச்சுட்டு அடுத்த அதிகாரம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட வருகிற 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராகேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரர் இடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். இப்போ ஏசா கிளம்பி வரான்னு உனக்கு தெரியும். ஏசா புறப்பட்டு வந்துட்டான். ஓகே, இப்போது ஏசா புறப்பட்டு வர்றான்றப்போ நம்ம 2 காரியம் புரிஞ்சுக்கணும். இங்கே தான் அவங்க சந்திக்கிறாங்க. இப்போ அந்த சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் சந்திப்பு நிகழுது. அடுத்த மேப் பார்த்தோம்னு சொன்னால், ஏசா கிளம்பி வந்த ரூட்டு தெரியும். அந்த ப்ளூ கலரில் ஒரு ஆரோ போட்டிருக்கேன்ல, அந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏசா உடைய ரூட். அவன் சேயீர் மலை தேசத்துலேருந்து புறப்பட்டு யோர்தானை கடந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றான். ஓகே, இப்போது சேயீர் மலை தேசத்துலேருந்து தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறதுக்கு ஏசா 400 பேரோடு புறப்பட்டு வரான். அவன் கடந்து வந்த தூரம் எவ்வளவுன்னு சொன்னால் ஏறக்குறைய 160 கிலோமீட்டர். ஸோ நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவன் எவ்வளவு ஆசையாக அவன் அவ்வளோ தூரம் புறப்பட்டு வரான்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவன் இங்கேருந்து புறப்பட்டு வரான். அவன் மீட் பண்ண இடம் அதுக்கு முந்தின மேப்பில் காண்பித்த மாதிரி அங்கே அந்த சர்க்கிள் பண்ண இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த மேப் போனோம்னு சொன்னால் இந்த இடம்தான் தேவதூதர்களை அவன் சந்தித்த இடம். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஏசா வரான்னு கேள்விப்பட்டான், பயந்து போயிட்டான், எல்லாரையும் பிரித்து இது பண்ணான். அந்த யாபோக்குன்ற அந்த நதியை கடந்து ஃபேமிலியில் அனுப்பிச்சிட்டு அவன் தனியாக உட்காந்துருக்கும்போது அந்த மக்னாயிம்ன்ற இடத்துல தேவதூதர்கள் அவனை சந்திக்கிறாங்க. அதுக்குள்ளே ஏசா வந்துடுறான். இப்போ நம்ம பார்க்குற வசனம் அங்கே தான் நிறைவேறுது. ஓகே, இப்போ ஏசா வந்துட்டான். ஏசா டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணும்போது ஏசா கோபமாக வருவான்னு இவன் எதிர்பார்க்குறான். ஏசா பழி வாங்கிறதுக்கு வருவானோ அப்படின்னு இவன் பயப்படுறான். ஏதாவது நடந்துருமோ, முறியடிச்சிருவானோ விழுந்து அப்படின்னு சொல்லி பயந்து தான் கோபத்தை தணிக்கிறதுக்காக 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெகுமானங்களை ஃபேஸாக பிரித்து அமுச்சு அவனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்கிறான். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு செலவு பண்ணி அவன் ஒரு முயற்சி எடுத்து செஞ்சு கடைசியாக இப்போ ஏசாவை சந்திக்கிறான். இன்னும் கூட அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளோத்தையும் வாங்கிட்டு கூட இன்னும் கோபம் தனியாமல் இருப்பானோ அப்படிங்கிற பயம் இன்னும் இருக்குது. அதனால் என்ன செய்கிறான், தன்னுடைய குடும்பத்தை தன் பார்வையின் பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப பிரியம் கம்மியாக இருக்கிறவங்கள முன்னாடி, அதை விட கொஞ்சம் பிரியம் அதிகமாக இருக்கிறவங்க நடுவில், ரொம்ப பிரியமாக இருக்கவங்கள பின்னாடின்னு நிறுத்திக்கிறான். பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதல்ல, லேயாளையும் அவருடைய பிள்ளைகளையும் இடையில், ராகேலையும் அவளுடைய பிள்ளையும் கடையில் நிறுத்தி அவங்கள அப்படி செட் பண்ணி இவன் போய் எல்லாருக்கும் முன்னால் போய் என்ன செய்கிறான், 7 தரம் தரையில் குனிந்து வணங்குகிறான். அதை கொஞ்சம் காட்சியை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் அது எவ்வளவு தூரம் அவன் தன்னை அவனுக்கு முன்னால் தாழ்மைப்படுத்த ட்ரை பண்ணுறான்றது தெரியும். ஏசாக்கு ஆட்களை அனுப்பி சொல்லும்போது இதெல்லாம் என் ஆண்டவனாகி ஏசாக்காக அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஆட்கள் அனுப்புகிறான், ஒவ்வொருத்தனையும் அப்படி சொல்லுங்கடான்னு சொல்லி. இப்போ கடைசியாக வரும்போது எல்லாருக்கும் முன்னால் இவன் ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை குனிஞ்சு எந்திரிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை 7 தடவை டோட்டலாக தன்னை அவனுக்கு முன்னாடி தாழ்த்துறான்.
இப்போ ஏசா செய்கிற காரியம் ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது வசனம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். யார் ஓடி வந்தது? யாக்கோபு ஓடி வரல, ஏசா ஓடி வந்தான். ஏசா தான் மனக்கசப்பு உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கணும். அவனுக்கு பழி வாங்கின உணர்வு இருந்தால் அவனுக்கு தான் இருந்திருக்கணும். அது நியாயமாக கூட இருக்கும். ஆனால் ஏசாவுக்கு அந்த கசப்பு எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. தன் சகோதரனை பார்த்துட்டான். அவன் தன் இடத்துலேருந்து எதிர்கொண்டு ஓடி வரான். 160 கிலோமீட்டர் அவன் பிரயாணம் பண்ணி இங்கே வந்து சகோதரனை பார்த்தோன்னே ஓடி வந்து அவனை கட்டி தழுவி இது பண்ணுறான். இப்போது இந்த எதிர்கொண்டு வர்றதுன்னு இருக்குல்ல, ஒருத்தர் வராங்க, அவங்கள எதிர்கொண்டு வர்றது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான ஆள் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம எங்கே மீட் பண்ணுவோம்? வாசலில் கேட்டுக்கு போயிடுவோம். கேட்டில் போய் கூட்டிகிட்டு வருவோம். அதை விட கொஞ்சம் கம்மியாக முக்கியமானாலும் தான் வாசலில் மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி. ஸோ கேட்டையும் தாண்டி தெருமுனைக்கே போயிட்டோம்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா? நம்ம வீட்டுக்கு அவங்க வர்றது பெரிய பாக்கியம். அதனால் எவ்வளவு தூரம் நம்ம போய் எதிர்கொண்டு போய் கூட்டிகிட்டு வரோமோ அவ்வளோக்களோ அவங்க நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அப்படி தானே? இந்த மாதிரி எதிர்கொண்டு போய் மீட் பண்ணதான் வேறு சில சம்பவங்களும் நமக்கு வேதத்தில் இருக்குது. நம்ம அதோடு சேர்த்து பார்த்தோம்னா ஏசா இப்படி 160 கிலோமீட்டர் தன்னுடைய சகோதரனை எதிர்கொண்டு வர்றதுன்றது எவ்வளோ பெரிய காரியம்னு நமக்கு தெரியும். ஆதியாகமம் 14வது அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆபிரகாம் அந்த 4 ராஜாக்களை முறியடித்து திரும்பி வரும்போது சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறதுக்காக எதிர்கொண்டு வந்தானா. ஏன்? இவனுடைய திங்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது? ஜனங்களும் பொருட்களும் ஆபிரகாம் கிட்ட இருக்குது. ஆபிரகாமுடைய தயவு இவனுக்கு வேணும். அதனால் இவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாமை எதிர்கொண்டு போகிறான். 14வது அதிகாரம் 17வது வசனம். அவன் கெதர்லா கோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வரும்போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து யாத்ராகமம் 18வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மோசே அங்கே விஐபி. அவங்க மாமா வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டோன்னே வரட்டும் வர சொல்லுன்னு சொல்ல மாமாக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை முத்தம் செய்து கூட்டிகிட்டு வரான். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 36வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் எண்ணாகமம் 22:36 பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பாலாக் என்கிற ராஜா ஆள் அனுப்பி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வர வைக்கிறான். அவன் வந்தால் போதுன்ற அளவுக்கு இருக்குது. கடைசியாக அவன் வந்துடுறான். அவன் புறப்பட்டு வர்றான்றதை கேள்விப்பட்டோன்னு என்ன செய்கிறான்னா 36வது வசனம், பிலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான்னு சொல்லியிருக்கு. பவுல் ரோமாபுரிக்கு சிறையாக கொண்டு போகப்படும்போது பவுல் ரோமாபுரியில் ஊழியம் செய்யலை. ஆனால் பவுல் ஊழியத்தினுடைய விளைவாக உள்ளவங்க அங்கே இருக்கிறாங்க. அதனால் பவுல் அங்கே ஃபேமஸ். பவுலை பற்றி அங்கே உள்ள விசுவாசிகள் மத்தியில் நல்ல பரிச்சயமான ஒரு நிலைமை இருக்குது. பவுல் இப்போது சிறை கைதியாக அங்கே வர்றான்ற செய்தி அவங்க கேள்விப்படுறாங்க. பவுல் வர்றான்றதை கேள்விப்பட்டு அவங்க ரோமாபுரி பட்டணத்துலேருந்து 80 கிலோமீட்டர் எதிர்கொண்டு வந்து அவனை பார்க்குறாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 28:15 அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும் சிலர் 3 சமுத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எதிர்கொண்டு வரதுன்றது சம்பவங்கள் உண்டு. இதெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பிள்ளை
சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இப்போது எல்லாத்தையும் கெடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு புத்தி வந்துருச்சு. நான் என் தகப்பன் வீட்டுக்கு போய் என் தகப்பன்ட்ட இப்படி கேட்பேன் அப்படி கேட்பேன்னு சொல்லி அவர் மனம் திரும்பி கிளம்பி வர்றார். அப்படி மனம் திரும்பி வந்த மகனை தகப்பன் என்ன செய்தானா, லூக்கா 15 அதிகாரம் 20 லூக்கா 15:20, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் வந்தான். ஆனால் வரும்போது அவன் தூரத்தில் இருக்கும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஸோ இப்படி எதிர்கொண்டு போய் மீட் பண்ணுறதுங்கிறது பெரிய ஹானர், ரொம்ப மரியாதை, அதிகமாக இவங்களுக்கு அவங்களுடைய இது தேவை. அப்படி அந்த மாதிரி முக்கியமான காரியம். இப்போ ஏசா 160 கிலோமீட்டர் எதிர்கொண்டு வரான். வந்து அவன் சகோதரனை பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனை முத்தம் செய்கிறான். இப்போ யாக்கோபு பயந்த பயம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சு? அவசியம் இல்லாத பயம். ஆக்சுவலாக மாதிரி நிலவரம் இல்லை. யாக்கோபினுடைய பயத்துக்கு அவசியமே இல்லைங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. இப்போ ஏசா கேட்குறான். 33 அதிகாரத்துக்கு வந்தோம்னா, ஆதியாகமம் 33 அதிகாரம் 5-9 வரைக்கும், அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். இவனோடு இருக்கிறவங்க யாருன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு உன்னோடு இருக்க இவர்கள் யார் என்று அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும்னு சொன்னான். இவன் அண்ணனை ஏமாற்றியிருக்கிறான். அண்ணனுக்கு போக வேண்டியது எல்லாத்தையும் இவன் எடுத்துருக்கிறான். ஏசாவினுடையது இவன்கிட்ட இருக்குது. இப்போ ஏசா நினைக்கணும்னா என்ன நினைக்கலாம் தெரியுமா? கொடுத்தா என்ன குறைஞ்சி போகிறான்னு தான் நினைப்பாங்க. கொடுக்கட்டுமே, என்ன தான் நமக்கு இருந்தாலும் அவன் இருக்கிறதுல தானே கொடுக்குறான், கொடுக்கட்டுமே, அதில் என்ன தப்பு, கொடுத்தா என்ன அப்படின்னு தான் உலகம் நினைக்கும். ஆனால் ஏசா அவனுடைய அந்த குவாலிட்டி இதில் தெரியுது. எனக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு போதுமான அளவு இருக்கப்பா, உனக்கு உள்ளது உனக்கு இருக்கட்டும்னு சொல்ல. இது லேஸில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏசா அதை சொல்கிறான். அப்படி சொல்லும்போது யாக்கோபு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உமது முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். இப்போ 160 கிலோமீட்டர் எதிர்கொண்டு வந்து அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் செஞ்சு, ஏன்பா எனக்கு இதெல்லாம் உன்னோடது உனக்கு இருக்கட்டும், எனக்கு இருக்கலாம் போதும்னு சொல்லி அவ்வளவு ஓப்பனாக அவ்வளவு தூரத்துக்கு அன்பாக பாசமாக பரிவாக பேசுகிறவங்கிட்ட இவன் என்ன பண்ணுறான்? உம்மை கண்டது தேவதூதனை கண்டது போல இருக்குன்னு சொல்கிறான். இப்போ அண்ணன் புறப்பட்டு வரான், ஏன் வரான்னு தெரியாது. ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு பயந்தது கூட கொஞ்சம் நியாயம். நேரில் பார்த்த அப்புறம் 7 தடவை விழுந்து வணங்கினான்னு அது கூட அந்த பயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாமே. இன்னும் கடைசி நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் தயவு கிடைக்கிறதுக்காக என்னத்தையா பண்ணான். ஆனால் வாய் திறந்து பேசின அப்புறம் அவனுடைய இன்டென்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. அவன் பாசமாக வந்திருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோத்துக்கு அப்புறம் முகஸ்துதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒருத்தர் அன்பு பாராட்டுறாங்கன்னா நீங்கள் அவங்கள முகஸ்துதி பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? அவங்க அன்பு பாராட்டுறாங்க, அவங்க ஒன்றும் ஒழிச்சிக்கல மறைச்சிக்கல, அவங்க ஃப்ரீயாக ஓப்பனாக அவங்கக்கிட்ட மூவ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள முகஸ்துதி பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தான் ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்ட்டு.
அவன் அவ்வளவு ஓப்பனாக வந்து நிற்கிறான், இவன் அவ்வளோ தூரத்துக்கு வஞ்சகத்தோடு மூவ் பண்ணுறான். முகஸ்துதி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. வசனமே அப்படி தான் சொல்லுது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 29:5. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிகிறான். ஏதோ ஒரு பிளானில் தான் முகஸ்துதி பண்ணுறது. சும்மாலாம் யாரும் முகஸ்துதி பண்ண மாட்டாங்க. இவன் அவங்க அண்ணனை பார்த்து சொல்கிறான், அவன் உன்னை பார்த்தா தெய்வத்தையே பார்த்தது மாதிரி இருக்குன்னு சொல்லி தூக்கி பேசுகிறான். அடுத்து 12வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இவ்வளவுக்கு அப்புறமும் ஏசா தொடர்ந்து சொல்கிறான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன்னே நடப்பேன் என்றான். அவனுடைய குணத்தை என்னதான் சொல்கிறதுனே தெரியல. இவனுடைய இந்த சூழ்ச்சி, வஞ்சகம், இந்த மாதிரி ஒரு முள்ள ஒன்று வெளியில் ஒன்றுன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராமா போடுறது, ஓவர் ஆக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் அவன் கவனிக்காமல் இருந்திருக்க முடியாது. கவனிச்சிருப்பான், என்ன ஒரு மாதிரி ஃபன்னியாக பிஹேவ் பண்ணுறான்னு பார்த்துருப்பான். பார்த்துருந்தா கூட அவன் சொல்கிறான், வா நம்ம புறப்பட்டு போகலாம், நான் உனக்கு முன்னே நடப்பேன்னு சொல்கிறேன். நான் உனக்கு முன்னே நடப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னாக்க, அதாவது ஒரு விஐபி பின்னாடி வராரு, முன்னாடி போகிறது என்னது? ஒரு விஐபி காருக்கு முன்னாடி போகுது, முன்னாடி போகிறது என்னது? பைலட் வண்டிங்க. செக்யூரிட்டியாக சொல்லலாம், அல்லது பைலட் வண்டிங்க. அந்த ஏரியாவை கிளியர் பண்ணி இவங்க வராங்க அப்படின்னு இவங்களுக்கு முன்னாடி போய் சொல்கிறது. முன்னாடி போகிறவங்க என்னது? ஆக்சுவலாக பின்னாடி வரவங்கள கனம் பண்ணுறதுக்காக போகிறவங்க. பைபிளில் நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படி நம்ம பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில், 2 சாமுவேல் 15:1, அதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகர்களையும் சம்பாதித்தான்னு சொல்லி, தன்னுடைய பொசிஷனை அவன் ரைஸ் பண்ணிக்கிறதுக்காக இவன் எங்கே போனாலும் இவனுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு கண்டிஜென்ட்டே போகுதான். 50 சேவகர் இவனுக்கு முன்னாடி போவாங்க. அப்போ இவன் எங்கே போனாலும் அந்த காட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. 50 பேர் முன்னாடி போய் கிளியர் பண்ணால் ஒரு அவ்வளோ பந்தாவாக இவர் நடந்துக்குவார். அதை அவன் சம்பாதித்தானான். எலியா ஆகாபுக்கு முன்னாடி ஓடுனான்னு வசனம் சொல்லும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 46வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 18:46, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்னு சொன்னால், ஒரு தேவனுடைய மனுஷன் இவனுக்கு முன்னால் போய் செய்கிறான்னு சொல்லும்போது அது அவனை கனம் பண்ணுகிற காரியம். இது மாதிரி யாக்கோபுக்கு முன்னால், நான் உனக்கு முன்னாடி நடந்து போகிறேன், வாப்பா நம்ம புறப்பட்டு போவோம் வா அப்படின்னு சொல்லி அண்ணன் வாலண்டியர் பண்ணுறான். அதுக்கும் இவனுடைய வார்த்தை என்னன்னு பாருங்கள். 13:14, 33வது அதிகாரம் 13:14, அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால் நடைக்கும் பிள்ளைகளின் கால் நடைக்கும் தக்கதாக மெதுவாக அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். ஏசா கூட எந்த உறவுக்குமே ரெடியாக இல்லை. ஏசா எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் சரி, மூஞ்சி கொடுத்து பேசுகிறதுக்கு இவனுக்கு இஷ்டமே கிடையாது. அவனை எப்படி வெட்டி விடலாம், அவனை எப்படி அனுப்பலான்றதுல தான் குறியாக இருக்கிறதே பார்க்குறான். நான் வாப்பா நம்ம புறப்பட்டு போகலாம்னு சொல்கிறான். எங்கே புறப்பட்டு போகலாம்? ஏசா தான் இடத்துக்கு தான் கூப்பிட்றான். வா நம்ம எல்லாம் இருக்குது, வா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் என்ன சொல்கிறான்? நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறான். நான் சேயீர் மலைக்கு வரமாட்டேன், எங்கள் அப்பா கிட்ட தான் போகிறேன், கானானுக்கு தான் போவேன்னு சொல்லலை. நான் சேயீருக்கு தான் வர்றேன், நீ எனக்காக வெயிட் பண்ணாத. ஏன்னா என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. என்ன, என்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளில் கறவையானது இருக்குது, அப்படின்னா ப்ரெக்னென்ட்டானது இருக்குது. அவைகளை ஒரு நாளாவது நான் வேகமாக ஓட்ட முடியாது. சின்ன இளம் கண்ணுக்குட்டிங்களும் இருக்குது, நான் ஒரு நாள் கூட அதை ஸ்பீடாக ஓட்ட முடியாது.
அப்படி நான் ஓட்டினேன்னா மந்தையில் பெரிய லாஸ் வந்துடும். அது ஆண்டவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் முன்னாடி சேயிருக்கு போயிருங்க. உமது அடியான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு பின்னாடி நான் சேயிருக்கு வர்றேன்னு சொல்கிறேன். இப்போ இதில் பச்சை பொய் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவும் பச்சை பொய். மந்தையில் என்ன இருக்குது, கறவையான ஆடு மாடுகள் இருக்குல்ல, லாபான் விரட்டிக்கிட்டு வந்தானே, நீ ஸ்லோவாக வந்தியோ, ஒரு நாளாவது வேகமாக போனால் எல்லாம் செத்து போகும்னு சொல்லி எல்லாத்தையும் மெதுவாக 6 முறை ஓட்டிகிட்டு வந்தியா? துண்டை காணும் துணியை காணும் புட்டின்னு தூக்கிட்டு ஓடி வரல நீನು. அப்போ நீ ஸ்பீடாக ஓட்ட முடியும்னா ஓட்டலாம். இப்போது இவங்க கூட போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, சாக்குப்போக்கு சொல்லணும், அதுக்கு இந்த எக்ஸ்கியூஸை சொல்கிறான். சேயிருக்கு நீங்கள் போங்க, நான் சேயிருக்கு வர்றேன்னு சொல்கிறான்ல, ஜென்மத்துக்கு அவன் சேயிருக்கு போக போகிறதில்லை. நல்லா இவனுக்கு தெரியும் நம்ம சேயிருக்கு போக போகிறது இல்லைன்னு. ஆனால் நான் சேயிருக்கு தான் வரேன், நீங்கள் போங்கன்னு சொன்னால் தான் அவன் போவான். அதனால் என்னத்தையாவது சொல்லி அவனை கழட்டி விட்டுருணும். அதுதான் இவனுடைய மொத்த நோக்கமே. இப்போ ஏசா எவ்வளவுக்கு எவ்வளவு பாசத்தோடு வந்தானோ, யாக்கோபு அவ்வளோக்கு அவ்வளவு ஒரு சூழ்ச்சியாக வஞ்சனையாக இல்லை, அந்த அந்த அன்பே கிடையாது, டோட்டலாக அந்த உறவு அவனுக்கு இஷ்டமே கிடையாது. இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் ஏசா என்ன சொல்கிறான், 15வது வசனம், அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற இந்த ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திட்டு போகட்டுமா அப்படின்றான். 400 பேரை கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 400 பேர். நீங்கள் ஒரு 2 நாள் எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போங்களேன், எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். 160 கிலோமீட்டருக்கு 400 பேரை கூட்டிகிட்டு வரான்னா அவன் எவ்வளவு தூரத்துக்கு செலவு என்னன்னு பார்க்காம அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான் பார்த்துக்கங்க. சண்டை போட கூட்டிகிட்டு வரல, என் தம்பி வரான்டா வா நம்ம போய் கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லி அவ்வளோ கிராண்ட் வெல்கம் பிளான் பண்ணி அவன் வரான். வந்தவனை இவன் அவ்வளோ அலட்சியமாக ஹேண்டில் பண்ணுறான். எப்படியாவது கழட்டி விட்டால் போதும், இவனால் பிரச்சனை வேண்டாம், இவனை எப்படியாவது தள்ளி விட்டணும்னு சொல்லி அந்த ஐடியாலே பேசுகிறான். இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் ஏசா மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறான், என்னுடைய ஜனங்களில் கொஞ்சம் பேர் உனக்கு ஹெல்ப்புக்காக விட்டுட்டு போகட்டுமான்னு சொல்லி. நல்லா தெரிஞ்சிச்சு இவன் நம்மளோட வரப்போகிறது இல்லை, இவனுக்கு நம்ம வந்தது பிடிக்கல, எல்லாம் ஆப்வியஸ் ஆயிடுச்சு. அப்பையும் அவன் அந்த வார்த்தையை கேட்குறான். அதுக்கு இவன் என்ன பதில் சொல்கிறான், அதற்கு அவன், அது என்னத்திற்கு, என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும். உன்னால் எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் போதும். அதுதான் சொல்கிறது, என் ஆண்டவனுடைய கண்களில் தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும். 16வது வசனம் ரொம்ப ஒரு சோகமான வசனம். 33:16, அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான். மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றைய தினமே ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான். இது ரொம்ப சோகமான வசனம். நம்ம ஏசா இடத்துல இருந்தோம்னா மிஷன் ஃபெயிலியர். நம்ம எதுக்காக வந்தோமோ டோட்டல் ஃபெயிலியர். அன்றைய தினமே போனான்னா என்ன அர்த்தம்? அன்றைய தினம் அவன் திரும்பி போயிட்டான்னா என்ன அர்த்தம்? இவனை விரட்டிக்கிட்டு வந்த லாபான் கூட ஒரு நாள் நைட்டு தங்கினான். நைட்டு டின்னர் சாப்பிட்டாங்க, சேர்ந்து காலையில் பலியிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம்தான் பிரிஞ்சு போனாங்க. நல்ல எண்ணத்தில் லாபான் தேடிக்கிட்டு வரல, ஆண்டவர் தடுத்தார் அவனை. நீ பேசினா கூட நல்லது தான் பேசணும், இல்லைன்னா மகனே அவ்வளோதான் சொல்லி ஆண்டவர் இன்னொரு நாள் தான் லாபான் சும்மா போனான். இல்லைன்னா லாபான் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான். அப்படிப்பட்ட லாபானுக்கே என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தது? ஒரு நாள் தங்கி நைட் எல்லாரும் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒன்றா சேர்ந்து பலியிட்டு அதுக்கப்புறமா அவர் எல்லாரையும் முத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிறத நம்ம பார்த்தோம். லாபானுக்கு கொடுத்த மரியாதை கூட ஏசாக்கு இல்லை. அண்ணன் வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு விருந்து பண்ணுறதோ, ஒரு 2 நாள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதோ, இவ்வளோ தூரத்துலேருந்து அண்ணன் நான் தேடி வந்திருக்கிறான்னு சொல்லி அதுக்கெல்லாம் இடமே கிடையாது.
வந்த அன்னைக்கு அவன் ரிட்டர்ன் போயிட்டான். அதுலேயும் அந்த 2வது பகுதி ரொம்ப ரொம்ப வேதனையான பகுதி. ஏசா திரும்பி தான் வந்த வழியே போனான்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ஃபெயிலியர்னு அர்த்தம். வந்த வழியே திரும்பி போயிட்டான்னா ஒன்றும் அச்சீவ் பண்ணல, எல்லாம் வேஸ்ட். இன்றைக்கி சந்தித்த இவங்க இதோட எப்போ ஒருத்தர் சந்திக்க போகிறாங்க? ஈசாக்கினுடைய அடக்கத்தில் தான் 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பைபிளில் பின்னாடி பார்க்குறோம். இப்போ இவனை அனுப்பிச்சிட்றான். இவனை அனுப்பிட்ட அப்புறம் அங்கேருந்து சுக்கோத்துக்கு பயணம் பண்ணி வரான். 33வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பேரிட்டான். அந்த மேப்பில் இந்த ரவுண்ட் பண்ண இடத்துல தான் அண்ணனும் தம்பியை மீட் பண்ணுறாங்க. அந்த மீட் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் மேற்கில் லைட்டாக, ஓகே, கொஞ்சம் தூரம் பிரயாணத்தில் சுக்கோத் இருக்குது. அது ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? அங்கே தான் அவன் என்ன செய்கிறான்? வீடு கட்டுறான். இப்போ அண்ணன்கிட்ட சொல்லி அனுப்புனது என்னது? என் ஆண்டவன் முன்னாடி போங்க, நான் பொறுமையாக நடந்து சேயிருக்கு வரேன். அண்ணன் அப்படி அனுப்பிட்டு அவங்க மீட் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம், அதாவது யோர்தான் நதி தெரிதா? ப்ளூ கலரில் பெருசாக வேர்ட்டிக்கலாக தெரியுதுல்ல, அதுதான் யோர்தான் நதி. யோர்தான் நதியை கூட அவன் கடக்கலை. இப்போ ஏசா யோர்தான் நதியை கடந்து அவன்கிட்ட வந்தான், திரும்ப அவன் அந்த வழியே திரும்பி போயிட்டான். இவன் யோர்தான் நதியை கூட கடக்காமல் அங்கே அவங்க அண்ணனை மீட் பண்ண இடத்துக்கு போய் என்ன செஞ்சானா? வீடு கட்டினான்னு என்ன அர்த்தம்? இப்போதைக்கு வேற எங்கேயும் போகிறது இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாள் தங்குறதுக்கு அவன் டெசிஷன் எடுத்துருக்கிறான். அண்ணங்கிட்ட சொன்னது அப்போ 100% பொய்ன்னு தெரியுதா? நான் மெதுவாக நடந்து சேயிருக்கு வரேன்னு சொன்னது. சேயிருக்கெல்லாம் போகிற மாதிரி பிளானும் கிடையாது, அண்ணன் பின்னாடி போகிற ஐடியாவும் கிடையாது. அவனை அப்படி அனுப்புனதுக்கப்புறம் இவருடைய ஒரிஜினல் பிளான் என்னது? அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் போயிட்டு அங்கே வீடு கட்டி தன்னுடைய மந்தைகளுக்கு ஷெட்டு எரெக்ட் பண்ணுறாரு, கொட்டாரங்களை போடுறார். அப்போது பர்ஃபெக்டாக ஒரு சில வருஷங்கள் அங்கே தங்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணி உக்காந்துட்டான். முடிஞ்சுதா? அடுத்து 18லேருந்து 20 வரைக்கும் வந்தோம்னா, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்க சாலேம் என்னும் சீகேமினுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். அந்த மேப்பில் பார்த்தோம்னு சொன்னாக்க, ஓகே, இப்போ யோர்தான் நதியை அவர் கடந்துட்டார், தெரியுதுங்களா? ப்ளூ கலர் லைனு. யோர்தான் நதியை கடந்து அந்த ஸ்பாட்டுக்கு அங்கே நிலமே விலை கொடுத்து வாங்கிட்டான். இங்கே வெறும்ன வீடு தான் கட்டினான். அங்கே போய் லேண்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டான்னு என்ன அர்த்தம்? நீண்ட நாள் தங்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ இங்கேருந்து யோர்தானை கடந்து கானான்குள்ளே பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேம் பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். 19வது வசனம். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமினுடைய தகப்பனாகிய எமோரியரின் புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பேரிட்டான். ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பேரிட்டான். இப்போ சேயீருக்கு போகணுன்னா எப்படி போகணும்? யோர்தானை கடந்து தெற்கே வரணும். கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அங்கே அவன் இடத்த வாங்கிடுறான். இப்போ இந்த சாலேம் என்கிற இடம் நம்ம ஏற்கனவே பார்த்த இடம். 190 வருஷத்துக்கு முன்னால் ஆபிரகாம் புறப்பட்டு வந்தப்போ, கானான் தேசத்துக்குள்ளே வந்தப்போ அவன் கட்டின முதல் பலிபீடம் இந்த சாலேமுக்கு பக்கத்தில் தான். நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6-7 வசனங்களில் அதை பார்க்குறோம். ஸோ 190 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் வந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் இவன் வந்திருக்கிறான். இடத்த காசு கொடுத்து வாங்கிட்டான். இப்போ ஆல்மோஸ்ட் அங்கே செட்டில் ஆன மாதிரி அவர் இருக்கிறார். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது, நமக்கு அடுத்த அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி அவன் சுக்கோத்தில் தங்கினதும்
இப்போ இங்கே வந்து இடம் வாங்கி தங்கினதும், அங்கே வீடு கட்டி தங்கினா இங்கே இடம் வாங்கி தங்குறான். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது சுமாராக ஒரு 12லேருந்து ஒரு 15 வருஷம் கடந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். எதை வச்சு? அடுத்த அதிகாரத்தில் வரப்போகிற சம்பவத்தை வச்சு. சரிங்களா? ஸோ 2 ஸ்பாட்டில் அவன் இவ்வளவு நாள் தங்குறான். அப்போ அண்ணங்கிட்ட சொன்னது 100% போய், நீங்கள் முன்னாடி போங்க, நான் மெதுவாக நடந்து செய்யிருக்கு வரேன்னு சொன்னது சுத்த போய். இவன் பாட்டுக்கு இங்கே செட்டில் ஆகிட்டு ஃபேமிலி இங்கே டெவலப் ஆகுது. இப்போ நம்ம 34வது அதிகாரத்துக்கு போனோம்னா முதல் 5 வசனத்தில் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனாகிய ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளுடைய சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாக இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி அந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவர்கள் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையின் இடத்தில் வெளியில் இருந்தார்கள். அவர்கள் வரும் அளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். இப்போ இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்படுறான். அங்கே போயிட்டு அவள் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே மாட்டிக்கிறான். இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது தீனாளுக்கு என்ன வயசு இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிச்சயமாக 7-8 வயசு பிள்ளையாக இருக்க முடியாது இல்லை. 5 வயசு 7 வயசு பிள்ளைங்க நான் வந்து இந்த தேசத்து பெண்களை பார்க்குறேன்னு கிளம்பி போக மாட்டாங்க. எந்த வயசு பிள்ளைங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு 15-17 அந்த ஸ்டேஜ் இருக்கிற பசங்க தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த வாலிப வயசில் இருக்க பிள்ளைங்க தான் அடுத்த பிள்ளைங்களோட போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு வரோம் ஏதோ கேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி கிளம்பி போனது ஒருவேளை அந்த ஊர் திருவிழாவாக இருந்திருக்கலாம், கோயில் திருவிழா ஏதாவது திருவிழாங்க இருந்ததுன்னா நாங்கள் போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு வரோம். இவங்க இத்தனை வருஷமாக இங்கே இருந்ததுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் டெவலப் ஆகிருக்கிறதுக்கு, இந்த பழக்கம் உண்டாகிருக்கிறதுக்கு இவ போய் பார்த்து அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதுங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, ஓரளவுக்கு புரியுது. இப்போ எவ்வளவு நாள் ஆயிருக்கும் நம்ம எப்படி கணக்கு பண்ணலான்னா, யாக்கோபுக்கு தீனாள் பிறக்கும்போது எத்தனை வயசு? யோசேப்பு பிறக்கும்போது 91 வயசு. தீனாள் வந்து யோசேப்புக்கு முந்தினவ. அப்போ எத்தனை வயசு? 90 வயசில் பிறந்திருக்கணும். இப்போது 90 வயசில் பிறந்து யாக்கோபு அங்கேருந்து புறப்படும் போது எத்தனாவது வருஷம்? யாக்கோபுடைய எத்தனாவது வருஷம்? சரியாக சொல்பவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். என்ன, சில காரியங்களை மறக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு அந்த எண்ணிக்கையை திரும்ப 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 சொன்னால் போர் அடிக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த எண்ணிக்கை முக்கியம். யாக்கோபுக்கு யோசேப்பு பிறக்கும்போது 91 வயசு. யோசேப்பு பிறந்து இம்மிடியட்டாக அவன் அங்கேருந்து புறப்படுறான். ஒருவேளை 92 புறப்பட்டு இருக்கலாம். அப்போது தீனாளுக்கு என்ன வயசு இருக்கணும்? 2 வயசு குழந்தை. இப்போ ஏசா வந்துட்டு போனான்ல, ஏசா வந்துட்டு போகும்போது இவன் 2 வயசு குழந்தையாக இருந்திருக்கணும். இப்போ 2 வயசு குழந்தையாக இருந்தவன் இன்றைக்கி 15லேருந்து 17 வயசு பிள்ளையாக மாறி இருக்கிறான்னா எவ்வளோ நாள் கடந்து போச்சுன்னு அர்த்தம்? அவ்வளோதான். அதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். இவன் இந்த 2 ஸ்தலங்களில் ஒரு 12லேருந்து 15 வருஷமாவது குறைஞ்சபட்சம் செலவு பண்ணியிருக்கணும். இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம். இப்போது இந்த எமோரின் குமாரன்னு சொல்லியிருக்குல்ல, இந்த ஏமோரின் குமாரன்னு சொல்லும்போது அவங்க அப்பா பேர் ஏமோர்னு அர்த்தம் இல்லை. ஏமோருன்றது அந்த ஃபேமிலி நேம். அவங்க அந்த ஏரியா அந்த அந்த ஜனங்க மத்தியில் ரொம்ப நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. ஏமோருங்கிறது அவங்க குடும்ப பேர். ஸோ ஏமோரின் குமாரன்னு சொல்லும்போது அந்த குடும்பத்து பையன் அர்த்தம். அவன் பேர் என்னது? சீகேம். இவன் தான் அக்யூஸ்டு பார்ட்டி. ஓகே, ஞாபகம் வச்சுக்க. இவன் தான் தப்பு பண்ணுறான். இவன் பேர் சீகேம். இப்போ இந்த சீகேம் அவங்க மத்தியில் பிரபுவாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. அது பின்னாடி வரப்போகுது. அவங்க மத்தியில் அவன் ரொம்ப கனத்துக்குரிய ஒரு பிரபுவாக இருந்தான். சின்ன வயசு பையன்தான், ஆனால் கனத்துக்குரிய ஒரு பிரபுவாக இருக்கிறான். ஆனால்
அவன் எல்லாத்தையும் தலைகீழ தான் செய்வான் போல் தெரியுது. இவனுக்கு இந்த பொண்ணை பார்த்து பிடிச்சி அவங்க அப்பா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லி அப்புறம் கல்யாணம் பண்ணி செய்ய வேண்டியது எல்லாத்தையும் இவன் எப்படி செய்கிறான்? ரிவர்ஸில் ஆரம்பிக்கிறான். இது முறை கிடையாது. அப்படி முறை இல்லாமல் செய்யும்போது அதுக்கு விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். சீகேமுக்கு அந்த பொண்ணை பிடிச்சது தப்பு கிடையாது, விரும்பினது தப்பு கிடையாது, பொண்ணு கேட்டது தப்பு கிடையாது. எது தப்பு? கடைசியில் செய்ய வேண்டியதை முதல்ல செஞ்சது தான் தப்பு. முறைகேடாய் செய்யும்போது எல்லாம் பிரச்சனையில் போயிடும். இதை தான் நம்ம அடுத்து நடக்கிற பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறோம். 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம்னா, அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபின் இடத்தில் பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்ட உடனே வெளியிலிருந்து வந்தார்கள். நியூஸ் அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. அவங்க வேகமாக திரும்பி வந்துட்டாங்க. இப்போ இவனும் வந்து இங்கே உட்காந்துருக்கிறான். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினால் அந்த மனுஷர் மனங்கொதித்து மிகவும் கோபப்பட்டார்கள். இது இயல்பாக எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். ஏமோர் அவர்களோட பேசி, அப்பா பேசுகிறார் இப்போ, ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறது, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது, அவன் என்ன செஞ்சாங்கிறது தான் இப்போ காரியமே. இவர் என்ன சொல்கிறாரு? என் குமாரன் மகன் பற்றுதலாக இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள், நீங்கள் எங்களுடைய சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்தையில் எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்தை உங்களுக்கு கொண்டு எங்களுடைய வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதில் குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். ஒரே ஒரு ஆஃபர் மட்டும் புதுசாக கொடுக்குறான். என்ன ஆஃபர் கொடுக்குறான்? இவங்க வெளியூர் ஆட்கள் இங்கே வந்து இடம் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஊர் ஆட்கள் இல்லை. இப்போ இவன் என்ன செய்கிறான்? நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆயிடலாம்? ஒரே ஜனமாக ஆயிடலாம். இப்போ எங்களோட இதெல்லாம் உங்களுடையதான் மாறிடும், நம்ம எல்லாம் ஒரே ஜனமாக மாறிடுவோம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி போங்கடான்னு சொல்லலை. இப்போ ஆஃபர் என்னது? நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக ஆயிடலான்றது. இப்போ இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது இல்லை, அவங்க மனம் கொதிந்து எழுதான். இஸ்ரவேல்னு ஒரு பெரிய ஒரு ஜாதியாக மாறலை, பெரிய தேசமாக மாறலை, இந்த ஒரு ஃபேமிலி தான். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது என்னன்னு? இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை செஞ்சுட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு இஸ்ரவேல்னே இப்போ தான் ஆண்டவர் பேர் வச்சார், வச்சு ஒரு 15 வருஷம் ஆயிருக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு யாருக்குமே கிடையாது. ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் இவனுக்குள்ளே என்னன்னு வந்துருச்சு? நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தனி சந்ததி, தனி ஜனம்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. எங்களுக்குள்ளே நீங்கள் அதை செய்ய முடியாது, எங்கள் மத்தியில் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இஸ்ரவேலிலே மதிகெட்ட காரியத்தை செஞ்சுட்டான்னு சொல்லி, அப்படின்னா எங்கள் மத்தியில் அது நடந்துருச்சு. ஊரில் நடக்கலாம், மற்றவங்க மத்தியில் நடக்கலாம், அது எப்படி எங்கள் ஃபேமிலியில் அது நடந்ததுன்னு அவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக கிளம்புது. இப்போது செய்யக்கூடாது செஞ்சுட்டு மதிகெட்ட காரியத்தில் ஈடுபட்டுட்டு இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கரெக்ட் பண்ண அப்பா ட்ரை பண்ணுறாரு. அப்பா பேசி முடித்தோடனே இப்போ மகனே பேசுகிறார். 11:12 சீகேமும் அவள் தகப்பனையும் சகோதரரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் எங்களிடத்தில் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். இந்த வார்த்தையை அந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி பேசியிருந்தான்னா அது மரியாதையான வார்த்தை. இப்போ பேசுனா அதுக்கு என்ன அர்த்தம்? அவள் மானத்துக்கு இவன் விலை பேசுகிறான்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக தப்பு. இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லவே கூடாது. பணத்தை காம்பன்சேஷனாக காண்பிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தரேன்னா என்ன அர்த்தம்? கோமா இருக்கிறீங்க, ரைட்டு, தப்பு நடந்து போச்சு, ஓகே, எவ்வளோ காம்பன்சேஷன் வேணும்னு கேட்குற மாதிரி. அது எரியிற தீயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி கதை. இவன் அந்த வார்த்தையை சொல்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் தான் ஆஃபர் பண்ணுறோம்னு பேச்சு, ஆனால் அது பார்க்குற பார்வைக்கு எப்படி இருக்கும்?
நீ அவள் மானத்துக்கு விலை பேசுகிறன்ற மாதிரி ஆகிடும். அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் அவனுங்க என்ன செய்கிறானுங்க, 13 17 வரைக்கும், அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரி ஆகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாக இருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களோ போல ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்தியை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாக இருப்போம். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு நீங்கள் என் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் என் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்றார்கள். அவங்க வாயில் வச்சு அவங்கள பிடிச்சிட்டானுங்க. என்னன்னு, இப்போ உங்கள் பொண்ணு எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டு அதோடு நின்றுக்கிட்டு இருந்தான்னா, நீனு விருத்த சேதனம் பண்ணால் தான் எங்கள் பொண்ணை கொடுப்போம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா, நீ ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லி, அதே கதை தான். அதோட லிமிட் நின்றுருக்கும். இவங்க ஊரே அதில் சேர்த்ததுனால இவனுங்களும் ஊரே சேர்த்து சொல்கிறானுங்க. ஊரில் இருக்க அவ்வளோ வெறும் ஞான விருத்த சேதனம் பண்ணுமா இந்த ஒரு கல்யாணம் நடக்கிறது. அவங்க வாயில் வந்த வார்த்தை அது. எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொடுத்து உங்கள் குமாரத்திகளை, அங்கே எத்தனை குமாரத்தை இருக்குது, அங்கே ஒன்று தான் இருக்குது, உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு, இது தேவையில்லாமல் அவனுக்கு வாய் விட்டானுங்க. இவன் என்ன பண்ணால் அதே லவகன் பிடிச்சிக்கிட்டான். நாங்கள் இதுக்கு ஒத்துக்கணும்னா உங்கள் ஆண் மக்கள் அவ்வளோ பேரும் விருத்த சேதனம் பண்ணண்டா, அப்படி பண்ணால் தான் நாங்கள் ஒத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இம்பாசிபிலிட்டி. ஏன்னா இவனுங்க போய் அவ்வளோ பெரியும் கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க தெய்வங்கள் வேறு, அவங்களுடைய சமாச்சாரங்கள் எல்லாமே வித்தியாசம். இப்போ அவங்கக்கிட்ட போய் இந்த யெகோவாகிய தேவனோட உள்ள உடன்படிக்கையை பற்றி பேசி அவங்களெல்லாம் இந்த பக்கம் திருப்புறதுங்கிறது, எல்லாரும் இவன் சொன்ன பேச்சு கேட்டு வருவாங்கன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. அது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்காக கொடுக்குறானுங்க. ரெண்டாவது இவனுக்கு அதுக்கு பின்னாடி செகண்ட் ஸ்டெப் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கிறானுங்க, அதை இங்கே சொல்லலை. ஸோ அப்படி சொன்னாங்க. இவங்களுடைய வஞ்சக வலையில் அவனுக்கு தான் லவ் இஸ் பிளைண்ட் ஆச்சே, அவருக்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரில. என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். அவ்வளவு தானே, ஏதோ நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பி போயிட்டான். அவன் என்ன சொல்கிறான், 18 24 வரைக்கும் அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோணுதான். வெரி குட், சரின்னு சொல்லிட்டானே, இப்போ என்னத்தை கேட்டாலும் செஞ்சுருவோம்ன்ற ஒரு முடிவு ஆகிப்போச்சு. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் இந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாக இருந்தான். ஏமோரும் அவன் குமாரன் சீகமும் தங்கள் பட்டணத்து வந்து தங்கள் பட்டணத்தின் மனிதரோட பேசி, அந்த மனுஷர் நம்முடைய சமாதானமாக இருக்கிறார்கள், அவர்கள் இந்த தேசத்திலே வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும், அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது, அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறது போல நம்மில் உள்ள ஆண்மக்கள் யாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏகஜனமாய் நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா, அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எமோரின் தேசத்து வாசத்தில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்தின் வாசத்தில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ண மாட்டார்கள். இவங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. அங்கே போய் என்ன சொல்கிறானுங்க, 2 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒன்று, நம்மளுடைய தேசம் விஸ்தாரமான தேசம், நம்ம நம்பர் அவ்வளோ அதிகம் கிடையாது, நமக்கு நம்பர் கம்மி, அவங்க நம்பரும் கம்மி தான். அதனால் அவங்க நம்ம கூட வர்றதுனால நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை, எல்லாருக்கும் இடம் இருக்குது, போதுமான அளவுக்கு இடம் இருக்குது, தேசம் விஸ்தாரமாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்னது, அவங்க வெயிட் பார்ட்டி. நம்ம மட்டும் இதில் ஓகே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆடு மாடு அவங்க சொத்தெல்லாம் அதெல்லாம் அது கொஞ்சம் அப்படி கேரட் எடுத்து அப்படி ஆட்டினோன்னு அவனுக்கு இருக்கிற பேராசைக்கு ஓ எல்லாம் பசுமையாக தெரியுது, இன்னும் இந்த சின்ன விஷயம் தானே, அதனால் என்னன்னு சொல்லி ஓகே சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியுது, புகனானுங்க, பேசினானுங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ கன்வின்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறானுங்க, எல்லோரும் விருத்த சேதனம் ஆகி போச்சு.
25லேருந்து 29 வரைக்கும் வந்தோம்னா, 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்கினால் கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயலிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். நமக்கு இதை பார்க்கும்போது நம்ம மத்தியில் வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டா கூப்பிட்டுட்டு வந்து கொலையை பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விருந்து வச்சு மருந்து வச்சு சாவடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கௌரவம் போச்சான், இதுக்கு கௌரவ கொலைனே வச்சுருக்கிறாங்க. இவனுங்க பண்ணது அந்த மாதிரி தப்போன்ற ஒரு ஃபீலிங் வருது. 2 பேர் விரும்புனாங்க, நீங்கள் ஏன்டா நடுவில் போயிட்டு இதில் வேலை பண்ணிருக்கீங்க, அவளை கூப்பிட்டு கேளு, அவளுக்கு இஷ்டம்னா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்கன்னு நம்ம கேட்குறதுக்கு அர்த்தம் இருக்குது. அவங்க விரும்பின பொண்ணு கேட்கல, அவங்க செய்யக்கூடாத பெரிய காரியத்தை செஞ்சிட்டாங்க. அதுக்காக தான் பழி தீர்க்கப்படுத ஒழிய இதில் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற கேள்விகள்லாம் இங்கே வரல. இவங்களை பொறுத்த வரைக்கும் தீனாளுக்கு செய்யப்பட்ட பெரிய தீங்கு, அவளை தீட்டுப்படுத்திட்டாங்க. அவ்வளவு பெரிய காரியத்தை எங்கள் சகோதரிக்காக நாங்கள் என்ன செய்வோம், வஞ்சகம் செஞ்சு பழி தீர்ப்போம், நாங்கள் இதை விட மாட்டோம்னு சொல்லி அப்படி செய்கிற காரியம். ஸோ நேசிக்கிற 2 உள்ளங்களை இவனுங்க வந்து பிரிச்சுட்டானுங்கன்னு சொல்லி அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ இதில் 2 பேர் இவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியுமான்றது கொஸ்டின். லேவியும் சிமியோனும் மட்டும் பட்டயத்தை தூக்கிட்டு போயிட்டு பட்டணத்தில் இருக்கிற அவ்வளவு ஆண் மக்களையும் கொன்று அவ்வளோத்தையும் கொள்ளையிட்டு 2 பேர் செய்ய முடியுமா? நிச்சயமாக 2 பேர் செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த 2 பேர் லீட் பண்ணியிருப்பாங்க. இவனுங்க தான் துணிந்து போனாங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ யாருமே வரலனாலும் நாங்கள் 2 பேர் போகிறோண்டான்னு இவங்க இறங்கியிருப்பாங்க. மற்ற சகோதரர் கூட சேர்ந்துருப்பாங்க. இவங்களுடைய ஆட்கள் அவ்வளவு பேரும் அதில் இறங்கியிருப்பாங்க. ஏன்னா அங்கேயும் ஒரு பட்டணமேன்னு சொன்னால் அது ஒரு சில 1000 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சில 100 பேராவது இருந்திருக்கணும். அவ்வளோ பெரிய அவங்க இது பண்ணணும்னா இவங்களுடைய மொத்த பவரோடு அவங்க செஞ்சுருந்தா தான் செய்ய முடியும். ஸோ லீடர்ஸாக இருந்தது இவங்க 2 பேர். ஃபஸ்ட்டு அதில் இறங்கி செஞ்சது இவங்க 2 பேருன்னு வேணால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரையும் காலி பண்ணிட்டாங்க. 3ஆவது நாள் நோவு எடுத்ததுன்னா ஒருவேளை முதல் 2 நாளைக்கு நோவு தெரியாத அளவுக்கு மருந்து கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அது 3ஆவது நாள் தான் நோவு கண்டதுன்னு இருக்குது. ஸோ 3ஆவது நாள் நோவு காணும்னு இவனுங்களுக்கும் தெரியும். வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்களுக்கு ஜுரம் மாதிரி வருமா என்னன்னு தெரியல. நோவு கண்டதுன்னு சொன்னால் அவங்களால முடியாது படுக்கணுன்ற அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இவனுக்கு உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. இப்போது இந்த காரியத்தை ஆண் மக்கள் யாவரையும் கொன்று பெண்கள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சு ஆடு மாடுகள் வயலில் இருந்தது, இதில் இருந்தது, பட்டணத்தில் இருந்தது அவ்வளோத்தையும் சிறைப்பிடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து பட்டணத்தையும் இது பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு வெறியோட செயல்படுறாங்கன்னு. இப்போ ஏமோருடைய ஃபேமிலியை மட்டும் கொண்டு இருந்தால் கூட அதில் அர்த்தம் இருக்குது. அவங்க ஃபேமிலியில் இருந்த ஒரு 6 பேர் 7 பேரை செஞ்சுருந்தா கூட அது அர்த்தத்தோடு இருக்குது. இவனு மொத்த பட்டணத்தையும் செய்கிறானுங்கன்னு சொன்னால் ஒரு வெறியோடு செய்கிறாங்க. இப்போ இதில் கான்சிக்வன்ஸ் பற்றி அவங்க கவலைப்படலை. கானான் தேசம்ங்கிறது ஒரு பெரிய பகுதி. இப்போ வெளியூர்லேருந்து இவங்க உள்ளே வந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலி மொத்தம் எவ்வளோ பேர்? நம்ம எகிப்துக்கு போகும்போதே 72 பேர் தான் போனாங்க ஆண் மக்கள். பெண் மக்களையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 200 பேர் தாண்ட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இவங்களுடைய மொத்த ஸ்ட்ரென்த்து. இப்போது அந்த பிரதேசத்தில் கானான் என்கிற அந்த பிரதேசத்தில் வேறு பட்டணங்களாக வேறு ராஜாக்களுக்கு கீழே இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே ஒரே கனெக்ஷனில் தான் இருப்பாங்க. எல்லாம் மாமா மஜன்லாம் இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனுக்காக ஒருத்தன் வெளியிலேருந்து ஒருத்தன் வந்தான்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இப்போ இவங்க இந்த பட்டணத்தின் மேலே போய் இதை செய்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்குங்கிறத அவங்க கனெக்ட் பண்ணாமல் ஒரு மூர்க்க வெறியில்
இறங்கி இதை செய்கிறாங்க. யாக்கோபு கான்சிக்வன்ஸ் பற்றி கவலைப்படுகிறான். 34வது அதிகாரம் 30-31 வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ அப்படிங்கிறாங்க. அதனால என்ன வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. இப்போ யாக்கோபுடைய பயம் நியாயமானது. ஏன்னா கானான் தேசத்தில் உள்ள மற்றவங்க எல்லாரும் இவனுக்கு விரோதமாய் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, தப்பிச்சு எங்கேயுமே ஓட முடியாது, இவனை கம்ப்ளீட்டாக வேறு அறுத்துருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை கலங்க பண்ணினீங்க, என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டிங்களாடான்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் தெரிய வருது. யாருக்கு இங்கே அதிகாரம் இருக்குது? குடும்பத்தில் இவர் தான் அப்பா, இவங்கெல்லாம் பிள்ளைங்க. யார் சொல்லி யார் செய்யணும், யாருக்கு கீழே யார் கட்டுப்பட்டு இருக்கணும், யாருக்கு அதிகாரம் இருக்கணும்? அப்பா சொன்னால் பிள்ளைங்க செய்யணும், அப்பா தீர்மானம் பண்ணுறதை பிள்ளைங்க நடைமுறைப்படுத்தணும், இல்லை கட்டுப்பட்டு இருக்கணும். இதுதான் ஒரு குடும்பத்தில் நார்மலாக இருக்கணும். ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்டப்போ யாக்கோபு என்ன பண்ணானா? பேசாமல் இருந்தானா. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் யாரும் வரல. பிள்ளைங்க வந்தாச்சு, அந்த ஆள் வந்து மகனை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். யார் திருப்பி பேசுறது? யாக்கோபு பேசலை. யாக்கோபு மறுபடியும் பேசாமல் இருந்தானா. பசங்க பேசுகிறாங்க. அவங்க தான் இது வஞ்சகமான ஒரு வழியை சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்து செயல்பாடுன்னு வரும்போது யாக்கோபுக்கு தெரியப்படுத்தாமலேயே இவங்களே போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ யாருக்கு அதிகாரம் இருக்குது, யாருக்கு அதிகாரம் இல்லை? இவர் ஹெட்டாக இருந்தால் கூட ஒரு டம்மி பீஸாக ஹெட்டாக இருக்கிறாரு. இவர் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இவர் சொல்லி யாரும் கேட்கல. இப்போது அப்பா அப்படி ஒரு டம்மி பீஸாக குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் அவன் இஷ்டத்துக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறத செய்வான். அப்பாவால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பா பேசாமல் இருந்தார்னு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. இவங்க அப்பா இருக்கிறான்ல ஈசாக்கு ஃபேமிலியில் என்ன நடந்தது? அங்கே கோஷ்டி பூசல் இருந்துச்சு. இந்த மகன் எனக்கு, அந்த மகன் உனக்குன்னு சொல்லி இவர் இந்த பக்கமாக இவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், அவங்க அங்கே பாசமாக இருப்பாங்க. ரெண்டு பேர் யாரை கவுத்துறாங்கன்னு பார்த்து அங்கே கடைசியில் இப்போ பாருங்கள், ஒருத்தன் நேரில் பார்த்தா கூட சந்தோஷமாக பேசி ஒன்றா கூடி ஒன்றா இருக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு டோட்டலாக பிரிஞ்சே போச்சு. காரணம் என்னென்னா ஈசாக்கும் ரெபெக்காலும் செஞ்ச மிஸ்டேக். இப்போ யாக்கோபு பிள்ளை வளர்த்துருக்கிறாரு. அடுத்து 13 பிள்ளைங்க பெற்றுட்டான். இப்போ 13 பிள்ளைங்க பெற்றுருக்கிற பெரிய விஷயம் இல்லை. 13 பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்கணும். நாய் கூட குட்டி போடும். நாய் குட்டி போட்டுட்டு குட்டியெல்லாம் என்ன இப்படி நாய் வளர்க்குமா? வளர்க்காது. குட்டி தானா வளரும். நம்ம பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிறது பெரிய விஷயம் இல்லை. பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை வளர்க்கிறது தான் காரியமே. இங்கே யாக்கோபுக்கிட்ட அது பெரிய குறையாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு கண்ட்ரோல் கிடையாது, யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டான். இது இன்னும் நிலவரம் மோசமாகி நம்ம தொடர்ந்து போனோம்னா இன்னும் எப்படி வித்தியாசமாக போகுதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஃபேமிலி ஆபிரகாமுடைய ஃபேமிலி. ஆதி முற்பிதாக்கள் என்று சொல்லுகிற மூவரில் 2 பேருடைய ஃபேமிலி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இலக்கணமாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பரிசுத்தமான இருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தும் அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடாத காரியங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். இது நம்ம மத்தியில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு நம்மளுடைய ஃபேமிலி நம்ம கரெக்ட் பண்ணுறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஈசாக்கு செஞ்சதை நம்ம செய்யக்கூடாது, ரெபேக்காள் செஞ்சதை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி யாக்கோபு செஞ்சதையும் நம்ம செய்யக்கூடாது. தகப்பன்னா
தகப்பன் ஸ்தானத்துலேருந்து தகப்பன் தான் டெசிஷன் எடுக்கணும். பிள்ளைங்க ஸ்தானத்துலேருந்து தகப்பனை கனம் பண்ணணும். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, யாக்கோபுக்கு வயசாயிடுச்சுங்க, அதனால் ரொம்ப ஓல்ட் ஆகிட்டார், அதனால் பசங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து செய்கிறாங்க. பெற்றோருக்கு என்ன வயசானாலும் சரி, பிள்ளைங்க பெற்றோரை என்ன தான் செய்யணுமா? கனம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. என்ன வயசானாலும் சரி, அவங்களுக்கு எப்படிப்பட்டவங்களும் ஆயிட்டாலும் சரி, அவங்கள பிள்ளைங்க கனம் பண்ணும். உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு சொல்லணும். நீ 1000 பிஸியாக இருக்கலாம், உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். அதெல்லாம் யாரும் கேட்கல. நீங்கள் பிள்ளை, அவங்க தாயினா நீங்கள் என்ன தான் செய்யணுமா? கனம் பண்ணணும்னு வசனம் சொல்லுது. ஸோ யாக்கோபுடைய பிள்ளைங்க தகப்பனை கனம் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் ஒரு சும்மா ஃபிகர் ஹெட்டாக தான் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு நாளும் தேவனுடைய பார்வையில் செட் ஆகாது. இப்படி இருந்தால் கான்சிக்வன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும், இதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். நம்ம ஃபேமிலியில் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தகப்பன் தகப்பனாகவும் தாயாகவும் பிள்ளைகள் பிள்ளைகளாகவும், தகப்பன் பிள்ளைகளை எப்படி நடத்தணுமோ அப்படி தான், பிள்ளைகள் பெற்றோரை எப்படி நடத்தணுமோ அப்படிதான்னு சொல்லி நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சோம்னா ஃபேமிலியை நம்ம காப்பாற்றலாம். அல்லது இந்த மாதிரி தாறுமாறான சம்பவங்கள் நம்ம ஃபேமிலியில் நடக்கும்போது நம்ம வருத்தப்பட்டு ஓரமாக உக்காந்து அழுது பிரயோஜனம் இருக்காது. நிறைய பரிசுத்தவான்கள் நம்ம பார்க்க முடியும். ஃபேமிலியில் எல்லாம் நடக்கும்போது அவங்க துக்கப்பட்டு ஓரமாக உட்காந்து, ஏன்னா இவர் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க வீட்டில். இன்றைக்கும் அதுதான் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஸ்டார்டிங்லேயே அதை எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு உண்டான முயற்சியில் கொண்டு போனால் தான் குடும்பமாக இருக்குது. சரி, இதோட நம்ம இந்த 2 அதிகாரங்களை முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இது வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு கடந்து போகலாம். பேர் எல்லோகே அப்படின்னு சொன்ன எல்லோகே இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலின் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இஸ்ரவேலின் வல்லமையுள்ள தேவன். சரி, மீட்டிங் ஆஃப் ஏசா அண்ட் ஜாக்கோப் பார்த்தோம். அண்ட் ஜாக்கோப் பயத்தோடு தான், அவங்க அண்ணனுக்கு பயந்து தான் வந்தாங்க. ஆஃப்டர் நோயிங் த இன்டென்ஷன் ஆஃப் ஏசா, அதாவது பாசிட்டிவான சைன் கிடச்ச பிறகும் ஏன் இக்னோர் பண்ணிடணும்? ரேதர் தேன் ஸ்டேயிங் ஆன் அதர் பிளேசஸ், அவங்க அண்ணனோடய கூட சேர்ந்து அவங்க ஃபேமிலியாக இருந்திருக்கணும். நார்மலாக உள்ளவங்க அப்படி தான் செய்வாங்க. ஆனால் யாக்கோப் ரொம்ப விசேஷமான ஆள். அவன் மைண்ட் எப்போவுமே குறுக்கிலே தான் போகும். அவன் எதை பார்த்தாலுமே குறுக்கில் தான் பார்ப்பான். தேவனிடத்துலேயும் அவன் அப்படி தான் டீல் பண்ணுவான். ஸோ யாக்கோபு அதாவது ஒரு வித்தியாசமான கேரக்டர். நம்ம அவனை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. தேவனுடைய சுத்த கிருபை அவனை தெரிந்து கொண்டது எல்லாமே, மற்றபடி ஒன்றுமே கிடையாது அவனுக்கு. இப்போ இவ்வளவு பாசத்தோடு இவ்வளவு பரிவோடு அவன் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவனை, வா உக்காரு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி, அண்ணனை ஒரு இவ்வளோ வருஷம் கழித்து பார்த்துருக்குறோமேன்னு சொல்லி சந்தோஷமாக ஃபேமிலியாக சேர்ந்து, நமக்கு கூட தெரியுது அவனுக்கு அது இது இல்லை. அவனை எப்படி தட்டி விடணுன்றது தான் அவனுடைய காரியமே இருக்குது. பார்த்துட்டியா, சரி நல்லா இருக்குண்ணா, நீ போயிட்டு போறியா எப்போ போகிறேன்னு சொல்லி அவனை அனுப்புறதுலேயே தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யாக்கோபுடைய நேச்சர் அந்த மாதிரி. இப்போ ஆக்சுவலாக யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு யாக்கோபை அவர் செலக்ட் பண்ணிக்கிறார், ஏசாவை அவர் செலக்ட் பண்ணல. ஆனால் ஏசாவுக்கு இவ்வளவு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இவன் அவனை ஏமாற்றி இருந்தும், அவங்க அப்பா கிட்ட ஏமாற்றி இவனுக்கு போக வேண்டியதெல்லாம் வாங்கியிருந்தும், ஏசா எந்த கசப்பும் இல்லாமல் ஃபுல் ஹார்ட்டாக அவனை தேடி வரதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். வேறு யாராவது இருந்தால் கெடுதி பண்ணலனாலும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவன் காரியமே வேணாம்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவான். இவன் அப்படி செய்யலை. 2 கையும் விரிச்சிக்கிட்டு ஓடி வரான் இவனை பார்க்குறதுக்கு. 160 கிலோமீட்டர் 400 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வரான். அப்படின்னா இவனை எவ்வளோ கனம் பண்ணி அவன் பண்ணுறான் பார்த்துங்க. அவ்வளவு செஞ்சும் அதை கண்ணுக்கு நேராக பார்த்தும் இவன் மனசு இழகவே இல்லை. இவன் அவங்ககிட்ட அப்படியே கடினமாக தான் நடந்துக்கிட்டு அவனை அப்படி கழட்டி விடுறதுலே தான் இருந்தது. இறங்கலைன்னா ஏசா மேலே டவுட்டா இல்லை வெறுத்தானா? இவனுக்கு அவன் மேலே பிரியமே கிடையாது. அதுதான் டோட்டலாக இல்லை. வேறு யாராவது இருந்தால் இவ்வளவு செய்கிறவங்கள தலைமையில் தூக்கி வச்சுக்குவாங்க. இவனுக்கு அவன் மேலே அவ்வளவு அவர்ஷன், பிடிக்கல. ஷெக்கேமோட வயசு எவ்வளோ இருக்கும்?
சின்ன வயசாக தான் இருக்கணும், வாலிபனாக தான் இருக்கணும். வயசு கொடுக்கப்படல, மேரேஜபிள் ஏஜ் சின்ன வயசில் தான் இருந்திருக்கணும். Praise Lord, brother. 15 years, 15 to 17 years இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா தீனாளுக்கு. ஸோ ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கா இவ்வளோ இயர்ஸ் அப்படின்றதுக்கு? நீங்கள் அந்த ஒரு இல்லை சொன்னீங்க இல்லையா, ஒரே வார்த்தை தான். தீனாள் அந்த தேசத்து பெண்களை பார்க்க போகிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஏஜ் பிள்ளைங்க அந்த வார்த்தை சொல்லுவாங்க? மினிமம், மேக்ஸிமம் வேண்டாம், மினிமம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்குறதுக்கு நான் சிட்டிக்கு போகிறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏஜ் பொண்ணு அதை சொல்லுவாள்? நம்மளும் அலோவ் பண்ணுவோம், எந்த ஏஜாக இருந்தால் அலோவ் பண்ணுவோம்? அடல்ட்டாக இருந்தால் தான் அலோவ் பண்ணுவோம். எப்படியும் நம்ம வந்து ஒரு +2 முடித்து காலேஜ் போகிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் இருந்தால் சரி, யார்கிட்ட யார் வீட்டுக்கு போகிறேன் என்னன்றதை கேட்டுக்கிட்டு நம்ம அனுப்பிவிடுவோம். 10 வயசுக்குள்ளெல்லாம் நிச்சயமாக அனுப்ப மாட்டோம் இல்லையா? அப்போ தீனால் அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவளுடைய ஏஜ் மினிமம் 15 to 17 இருக்கணும்னு சொல்லலாம். அதை விட அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். நம்ம வந்து பேர் மினிமம் எடுக்கிறோம், அதை வச்சு தான் கணக்கு சொல்கிறோம். ஸோ புறப்படும் போது அவளுக்கு 2 வயசு, அது கன்ஃபார்ம். ஸோ இந்த காரியத்தை அவள் செய்யணும்னா 15 to 17 இயர்ஸ் இருக்கணும். அதனால் அவங்க அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் அந்த ஏரியாவில் தங்கியிருக்கணும் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே வரோம். ஓகே. அண்ட் தென் ஜாக்கப்பை வந்து அவங்களோட பசங்க வந்து மதிக்கலைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். மேபி லேயாலோட பசங்களாக இருந்ததுனாலையா? ஏன்னா ராகேலோட பிள்ளைங்கள தான் அவன் ரொம்ப விரும்பினான். இருக்கலாம். அதாவது அம்மா என்னுடைய அம்மாவை எங்கள் அப்பா மதிக்கலைன்னு பிள்ளைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அதுக்கு ஏற்ற அளவு தான் அப்பாவையும் அதுக்கு மதிக்கும். அது அந்த பகையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, கசப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. அவன் ஏன் பேசாமல் இருந்தான்? அவனோட பொண்ணு தானே அது. ஆமாம், அதில் தான் இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து டெசிஷன் மேக்கிங் பண்ண வேண்டிய ஆள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டெசிஷன் மேக்கிங் பண்ணணும். அதை செய்யலைன்னா குடும்பத்தில் இன்னொருத்தர் அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. சில ஃபேமிலிஸில் எப்படி இருக்கும்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் தயங்குவார். அப்படி புரண்டு இருப்பார். அவருக்கு வந்து இப்படியும் சொல்லிக்குவார், கொஞ்ச நேரம் கழித்து அப்படியும் சொல்லிக்குவார். இப்படியே ஒய்ஃபு டிசைட் பண்ணிடுவாங்க டப்புன்னு, இல்லைங்க இப்படி தான் சொல்லி. இப்போது யார் தலையாக இருக்கணும்? ஆக்சுவலாக இவர் தான் தலையாக இருக்கணும். தலையாக இருக்க வேண்டியவர் தலையாக இருக்க தவறும் போது குடும்பத்தில் வேறு யாராவது செஞ்சுருவாங்க, அது தப்பாக போகும். ஸோ இவன் வந்து டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்பாயிண்டட், காட்ஸ் அப்பாயிண்டட் அத்தாரிட்டி இவன் தான் சொல்லியிருக்கணும், இவன் தான் பேசியிருக்கணும். வந்தவங்கக்கிட்டே பேசுனது இவன் தான் பேசியிருக்கணும். இவன் கம்முன்னு உக்காந்துருக்கானா பிள்ளைங்க பேசுகிறாங்க. அப்போ இவன் வந்து ஒரு ஃபிகர் ஹெட்டாக இருக்கிறான் ஃபேமிலியிலன்றது தெரிஞ்சிருது. பிள்ளைங்க வந்து ஆளுக்கு டிசைட் பண்ணுறாங்க தனித்தனியாக. ஸோ நிறைய குவாலிட்டிஸ் வந்து வெரி புவர் ஜாக்கப்க்கு. ஆமாம், டிஸ்பைட் ஆல் தட், இன்ஸ்பைட் ஆஃப், அதுதான் காரியமே. நாட் பிகாஸ் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப். யாக்கோபு ஏசா மேலே ஒரு பிரியம் இல்லாமல் இருக்கிறான்றது நம்ம எப்படி சொல்லலாம்? உன்னை தேவ தூதர்களை பார்த்தது போல பார்த்தேன்னு அது பொய். அதை நம்ம சும்மா ஒரு முகஸ்துதி பேச்சு இல்லாமல் அவர் ஏசாவை எப்படி நினச்சிட்டு வரும்போது ரொம்ப கோபத்தோடு வருவார், ஏசா அடிப்பார்னு ஒரு நினச்சி அந்த எண்ணத்தில் வர ஏசாவை ஒரு அன்போடு பார்த்தோன்னே அப்படி சொல்கிற வார்த்தையாக இருக்கலாம் அது. இல்லைனா நான் அப்படி ஏமாற்றிட்டேனே, உங்கள் கூட நான் இருக்க வேணான்ற ஒரு அந்த அவருக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி அப்படி அவரோடு சேராமல் விடலாம். அவருக்குள்ளே பிரியமே வைக்கலன்றத ஒரு நம்ம யாக்கோபு மேலே அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அது நல்லதாக கூட இருக்கலாமே, ஏன் அப்படி தப்பாக பார்க்கணுன்னு கேட்குறீங்க. அவர் ரொம்ப ஏசா வந்து ரொம்ப கோபப்படுவார்னு யாக்கோபு நினச்சாரு. எனக்கு புரியுது. ஆனால் ஏசா கோபப்படாத பார்த்து தான் ஒரு தேவ தூதனை போல நான் உன்னை பார்க்குறேன், நீ என்னை நான் உன்னை எப்படி ஏமாத்தினாலும் நீ என் மேலே அன்பு வைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ முன்னாடி போ, நான் செய்யிருக்கோம் பின்னாடியே பொறுமையாக வரேன்னு சொல்லிவிட்டு, இங்கேயே ஒரு இடத்துல வீடு கட்டி தங்குறதுக்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல. அண்ணன் நமக்காக வெயிட் பண்ணுவான், நம்ம முன்னாடி போயிருக்கிறான், நம்ம ஒரு 10 நாள் லேட் ஆனாலும் பொறுமையாக போய் சேர்ந்துடணுன்னு தான் போவாங்க. அண்ணன் அப்படி அமுச்சிட்டு இங்கே வீடு கட்டுறான்னா என்ன அர்த்தம்?
அண்ணன் நம்ம ஏமாற்றி இருக்கிறோமே, அண்ணன் நம்மளோட ஆசீர்வாதத்தை பார்த்தா இன்னும் பொறாமப்பட போகிறான்னு ஒரு இல்லை. வெறும் வார்த்தைக்கு மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து அவனுடைய செயல்பாடுகளையும் பார்க்கும்போது அவன் ஏசாவை உண்மையிலே மதிக்கலை, ஏசாவை உண்மையிலே அவன் நேசிக்கலை. ஏசா தன்னை தேடி வந்ததை இவன் ரெசிப்ரோகேட் கூட பண்ண மாட்டான்றான். இப்போ லாபான் வந்தப்போ ராத்திரி உட்காந்து சாப்பிட்டவங்க அண்ணன் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவொடனே நிச்சயமாக 2-3 நாள் ஒன்றா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறதுன்னு அடுத்து டிசைட் பண்ணியிருக்கணும். அதையும் செய்யாமல், நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிவிட்டு அதையும் செய்யாமல், அதுக்கப்புறம் இங்கேருந்து புறப்பட்டு கூட வேறு டைரெக்ஷனில் அவன் கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டான், சேயீர் மலைக்கு போகலைன்றப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உமது முகத்தை பார்க்கும்போது தேவதூதன் முகத்தை பாலவ இருக்குதுன்னு சொன்னது நிச்சயமாக முகஸ்துதி. ஸோ மற்ற ஆக்ஷன்ஸையும் சேர்த்து இந்த வேர்ட்ஸோட பார்க்கணும், வெறும்னு அந்த இது ஒரு வார்த்தை கிடையாது. யாக்கோபுக்கு மேரேஜ், ஏசாவுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிடுது. 2 பேரும் ஒரே ஏஜ் தானங்கய்யா. ஆனால் வந்து ஏசா வந்து அருவருப்பான, அவங்க தாய்க்கு விரும்பாத மனைவிகளை அவன் கல்யாணம் பண்ணிக்கினான். அவங்க தாய்க்கு மனநோவாக இருந்தாங்க. அதை பார்த்ததுனால கூட இவருக்கு வந்து யாக்கோபுக்கு வந்து ஏசா மேலே ஒரு வேர்ப்பு இருந்திருக்கலாம்ல. எங்கள் அம்மா வந்து உங்கள் மனைவி தானே தொந்தரவு பண்ணாங்க, அதெல்லாம் நான் எப்படி உன்னோட போய் சேர்றது, உன்னோட மனைவிகளை ஆண்டவருக்கு அருவருப்பானவங்க, அதெல்லாம் கூட அவன் பின்தங்கி இருக்கலாம். அதில் ஏசா கூட சேராமல் கூட இருந்திருக்கலாம் இல்லைங்க. ஓகே, அப்படிலாம் நியாயப்படுத்தலாம். பட் ஸ்டில் அந்த மாதிரி அவனுடைய சாய்ஸை பேஸ் பண்ணி இவன் கூட இவன் டீல் பண்ணுறதில்லை. அது பிக்சர்லேயே வரல. அவனுக்கு என்ன மனைவிகள், அவனுக்கு என்ன பிள்ளைங்க, அதெல்லாம் பிக்சர்லேயே வரல. ஆமாம், 40 வயசுல அவன் கல்யாணம் பண்ணிட்டான். இவன் 72 வயசு 79 வயசில் தான் கல்யாணம் பண்ணான். ஸோ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது அதெல்லாம் இதில் செட்டே ஆகாது. அம்மா அப்பா கீழ்ப்படியாதவன், நான் தான் கீழ்ப்படிஞ்சு இது வரைக்கும் இருந்தேன்ற மாதிரி ஃபீல் இருந்திருக்கலாம். யாக்கோபு ரெபேக்காளுக்கு மட்டும்தான் பெட்டு, அவங்க அப்பாவுக்கு பெட்டு கிடையாது. அவங்க அப்பா வந்து இவனை நம்பவே மாட்டான். இவன் என்ன பேசினாலும் 2 பேர் அனுப்பும் போது 2 பேரும் தானே சேர்ந்து அனுப்புனாங்க. அவன் போனான். ஆமாம், போயிட்டானே. ரெபேக்காள் கொடுக்குற ப்ரெஷரு அங்கேயும் அதே தான். அவருக்கு கண்ணு தெரியாது, ஒரு ரிட்டையர் ஆகிட்டார், உரமாக உட்காந்துருக்கிறாரு. இப்போ இந்த அம்மா டாமினேஷன் தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது பார்த்து இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது இப்போ சொல்லி அவங்க மன நோவாக இருக்கிறாங்க. அதனால் இந்த பிள்ளைக்கு அங்கே மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொல்லும்போது, பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்கிற வார்த்தை அந்த ஆள் தடுக்க கூட இல்லை. ஏம்மா என்னைக்கோ கல்யாணம் இன்றைக்கி வந்து புலம்பிக்கிட்டு கிடக்கிறேன்னு கேட்கக்கூட இல்லை. இவர் சொல்கிறத அவர் அப்படியே ஏற்றுக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த அம்மாவுக்கு எதிர்த்து பேசி ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. ஃபுல்லாக இந்த அம்மா தான் இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்லி இவங்களே கன்க்ளூஷன் சொல்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கான். ஃபுல் மேனிப்புலேஷன் கம்ப்ளீட்டாக. ஸோ தான் எப்படி என்ன வார்த்தை சொன்னால் என்ன வார்த்தை வரும்னு தெரியும், அந்த அளவுக்கு ரெபேக்காள் நடந்துக்கிறான். ஸோ அது பெரிய மிஸ்டேக். ரெபேக்காளுடைய பெட்டுவன் அம்மாவுக்கு இவன் ரொம்ப க்ளோஸ். அதனால் இவனுக்கு என்ன செய்யணும், இவனை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் அதுக்கேற்ற மாதிரி செய்கிறான். இதெல்லாம் விட்டுருவோம். யாக்கோபு ஏசா இந்த 2 கேரக்டர் இருக்குது. இந்த 2 கேரக்டரில் ஒன்று ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், அடுத்தது வந்து ஏசாவை அவர் வெறுத்தேன்னு சொல்கிறார். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லியிருந்தும் ஏசா இவ்வளோ நல்லவனாக இருக்கிறார். அது நம்ம பார்க்கும்போது இவன் வந்து அவனோட ஒப்பிடும்போது இவன் அந்த அளவுக்கு அவ்வளோ அன்போ பாசமாகவோ இணக்கமாகவோ இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. தாக்கம் கூட இருக்கலாம் இல்லையா? இல்லை, எங்கள் அம்மா இவங்களெல்லாம் செத்துருப்பாங்களோன்னு கூட யோசிச்சிருக்கலாம். இல்லை, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கறதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருந்தால் தான் அர்த்தம் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம கவனிக்கிறது இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி இவனை தெரிந்து கொண்டு அவனை விட்டார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போது யாக்கோபுடைய ஃபால்ட் 1000 இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபுக்கும் தேவனாக இருந்தார். ஏசா அந்த லைனில் நிற்கலை. ஏசாக்கும் அவங்க தான் தகப்பன்மார். ஸோ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எனக்கும் தேவன் அவன் அப்படி பிடிச்சிக்கல. இவன் இந்த யெகோவா என்கிற கர்த்தரை தனக்கு தெய்வமாக கடைசி வரைக்கும் கொண்டு இருக்கான். அதுதான் இவனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இங்கே வந்தும் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிற மாதிரி தான் பேர் வைக்கிறான். ஸோ அந்த தேவனை அவன் பிடிச்சிக்கிட்டான் பாருங்கள், அது ஒன்று தான் இவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு சொன்னால் கிருபைன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, கிரேஸ்.
அந்த கிரேஸ் வந்து நான் அந்த சிஸ்டருக்கு சொன்ன மாதிரி நான் நல்லவனாக இருந்ததுனால தேவன் எனக்கு ஏதாவது கொடுக்குறாருன்னா அதுக்கு பேர் கிருபை கிடையாது. நான் அதுக்கு பாத்திரமானா இல்லைனாலும் எனக்கு கொடுக்குறாருன்னா தான் அது பேர் கிருபை. யாக்கோபுக்கு தேவன் செய்தது எல்லாமே கிருபை, கம்ப்ளீட்டாக கிரேஸ். அது வந்து பக்கா எக்ஸாம்பிள். தேவனுடைய கிருபை என்னெல்லாம் செய்யுன்றது யாக்கோபு தூக்கி பக்கத்தில் வச்சோம்னா தெரிஞ்சிடும். இந்த மேப்பில் வந்து ஏசா யோர்தான் நதியை கடந்து தானே யாக்கோப்பை சந்திக்க வந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது வந்து ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கும் போது யோர்தான் கால் பட்ட உடனே அவங்களுக்கு அது பிளந்தது என்று பார்க்குறோம். இந்த இடத்துல எப்படி இவங்க யோர்தானை கடந்தாங்க? இவங்க எப்படி கடந்தாங்கன்னு சொன்னால், அதாவது யோசுவா கடக்கும்போது அது அற்புதமான ஒரு கடக்கிறது. அப்போது பல லட்சம் பேர் கிராஸ் பண்ண போகிறாங்க. அந்த சீனே வேறு, அந்த காட்சியே வேறு. இப்போ இவங்க கிராஸ் பண்ணுறது யோர்தான் நதியை நார்மலாக கிராஸ் பண்ணி வர்த்தகத்துக்காக போய் வர ரெகுலரான ஒரு காரியம்தான். இது இன்னும் அற்புதமான ஒரு யாரும் செய்யாத ஒரு காரியத்தை யோர்தான் நதியை கடந்துட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகிறதுக்கு யோர்தான் நதியை கடந்து தான் போய் எல்லா காரியங்களையும் செய்யணும். ஸோ அதுக்குண்டான போக்குவரத்து ஃபெசிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. யோசுவாவின் தலைமையில் அவங்க வர்றதுங்கிறது அது கம்ப்ளீட்டாக வேறு சாப்டர், வேறு காரியம். இப்போது ஏசாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்? தோ வரேன்னு சொன்ன தம்பி வந்து இன்னும் வரவே இல்லையே. அண்ட் ஆல்சோ யூ சே லைக் 12 years or 13 years அங்கே ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ போய் தேடி பார்க்கணும், இன்னும் வரலையே, வரேன்னு சொன்னவன் அப்படி. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஏசா? ஏசா would not have expected him to come at all. It is quite plain that this guy is not going to come. அவன் சும்மா சொல்கிறான்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்தது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் தான் வந்த வழியே திரும்பி போனான்னு சொல்லப்போ அவன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு ரிட்டர்ன் போகிறான். ஸோ in no way he expects him to follow suit. But Asa loves his brother, right? He did love, that's why he came. But that love was not reciprocated and he feels it's a loss and he accepts the loss and goes back. அவ்வளோதான். இது செய்ய வேண்டியது செஞ்சோம், இன்னும் கூட அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி போயிடான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.